வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கும் KP முனுசாமி அவர்கள் பழசை மறந்துவிட்டு சகோதரர்களாக அதிமுகவில் பயணிக்க வேண்டும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தார். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அதிமுகவில் ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் அவர்கள் தனிமரமாக மாறிவிட்டார் என்பது நிதர்சனமான உண்மைதான். ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியின் மீது தனிப்பட்ட கோபம் நேரடியாக வந்தது கிடையாது. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் செய்த துரோகம் அவர்களது மனதை மாற்றி அது எடப்பாடிக்கு எதிராக மாற்றப்பட்டது. இப்பொழுதுதான் ஓபிஎஸ் அவர்கள் உண்மையை கண்டறிந்துள்ளார். இதனால்தான் அன்பு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது எடப்பாடியே அன்பு அண்ணன் என்பதையும் பதிவு செய்துள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது ஆசை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை தற்பொழுது ஏற்கனவே தொண்டர்கள் கூறினார்கள், தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறினார்கள் என்பதை பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை செய்ய KP முனுசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது அனுமதி இல்லாமல் நடக்காது. ஏனென்றால் KP முனுசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியான உடனே இது எடப்பாடி அனுமதி கொடுத்ததன் காரணமாகத்தான் நடைபெறுகிறது என்ற தகவல் விசாரித்தது போல் கிடைத்துள்ளது. இதனால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இணைந்தால் அவருக்கு என்ன பதவி வழங்கப்படும்? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிற்கு அடுத்தபடியான பதவிகள் தான் வழங்கப்படும். ஆனால் நிச்சயம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிக அளவான அதிகாரங்கள் கொண்ட பதவிகள் வழங்கப்படாது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இதுவரைக்கும் அதிமுகவில் பயணித்த நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆசை பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயம் மறைந்த ஜெயலலிதா அவர்களது நேரடி அரசியல் வாரிசாக அவரை கருத்தில் கொண்டார்கள். ஆனால் இந்த வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் ஓபிஎஸ்ஸின் மனதை மாற்றி எடப்பாடிக்கு எதிராக பல வழக்குகளை பதிவு செய்ததன் காரணமாகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி எதிர்த்ததாக கூறப்படுகிறது. KP முனுசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களது இந்த சந்திப்பு நிச்சயம் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை